ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் நான் கன்சீவாக இருந்தது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயாலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன ரோஹிணி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் கன்சீவாக இருந்தேன், அந்த கர்ப்பம் களைஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் யாருக்கிட்டுமே சொல்லலை, அந்த வருத்தத்தை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படிங்கவும். இதை கேட்டதுமே மனோஜ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா அந்த வேதனையை அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருந்திருக்கிறா. ஆனா அவளை போட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்கிட்ட உங்க அப்பா தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்பா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி யாரு சொன்னாங்க அப்படிங்கும் போது, முத்து தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்ப முத்துட்ட கேட்கும் போது இப்படி ஒவ்வொருத்திட்டே கேட்கும் போது கடைசியில அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னது மீனா தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்ததே கோவம். அப்ப மீனாவை பத்தி கேட்கிறாங்க. ஓஹோ, இது எல்லாமே உன்னுடைய வேலை தானா? ஏண்டி நல்லா இருந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி போட்டுட்டே வருவியா அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், நீ ஏன் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, என்ன மீனா நான் உனக்கு என்ன செய்தேன், எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற? நான் பாட்டுக்கு ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு தானே இருந்துகிட்டு இருக்கிறேன். உன் விஷயத்தில் நான் என்னைக்காவது நான் தலையிட்டு இருக்கேன்னா, அப்புறமா எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ செய்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜயாவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் மீனா உனக்கு வேற வேலையே கிடையாதா? சரி, உங்ககிட்ட யார் இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்போ மீனா சொல்கிறாங்க, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் பூ கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ சீதா தான் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னா அப்படிங்கவும், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா பூவை கொடுத்துட்டு பேசாமல் வர வேண்டியது தானே, எதுக்காக நீ ரோஹிணி பற்றிலாம் நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா நீ இந்த மாதிரி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிற, ரோஹிணி அவளுக்கு யார், அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லி அவள் பதறி போய் கேட்டிருப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது, அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்போ நேரடியாக என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, அது என்னது என்னை பற்றி அடுத்தவங்ககிட்ட விசாரிக்கிறது, அப்போ இது தேவையில்லாத வேலை தானே செய்திருக்கிறா அப்படிங்கும்போது, அப்போ விஜயவும் சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணியை பற்றி கேட்கணும்னா ரோஹிணிகிட்ட தானே கேட்கணும், எதுக்காக இவன் 3ஆம் மனுஷங்கிட்டலாம் போய் கேட்டுட்டு இருக்கிறா, அப்போ இவளுக்கு வேண்டாத வேலை தானே, இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முழு காரணமும் இவ தான், ஏன்னா இவன் இருந்த இடம் அப்படி இல்லை அப்படின்னு விஜயா சொல்லும் போது, அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இல்லை விசாரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னா அவளே முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னோம்னா நீங்கள் எல்லாமே வருத்தப்பட்டிருப்பீங்களாத்த, அதனால தான் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கவும், அப்போ விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி உனக்கும் மனோஜுக்கும் சீக்கிரத்தில் ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கண் கலங்கவும், பார்த்தீங்களாத்த உங்களையே வாழ வச்சுட்டால, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போது, அப்போ விஜயா சொல்கிறாங்க, சரிம்மா நீ பேசுனதெல்லாம் மனசில் வச்சிருக்காத, நீ போய் ரெஸ்ட் எடுக்க போ அப்படின்னு சொல்லவும், அப்போ ரோஹிணி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மீனா ரொம்பவே சோகத்தோட உங்கள் கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே முத்து வராங்க. என்ன மீனா, ஏன் இந்த மாதிரிலாம் நீ சொன்ன, நீ ஏதாவது ஒரு விஷயம்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, எதுக்காக நீ ஸ்ருதிட்ட போய் சொன்ன, இங்கே பார்த்தியா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் சரிதாங்க, நான் ஏதாவது ஒன்று சொன்னாலும் போகிறேன், எல்லாருமே ஏதாவது பிரச்சனை பண்ண தான் செய்தாங்க, ஆனால் அவங்களெல்லாம் அத்தை திட்டமாட்டுக்காங்க, ஆனால் என்னை மட்டும் அத்தை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிதான் மீனா நீ சொல்கிறதெல்லாம், ஆனால் நீ எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி ஸ்ருதிகிட்ட சொன்ன, அது என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ஏதாவது செய்திருப்போம்னு அப்படிங்கும்போது, நீங்கள் மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் உடனே போய் நீங்கள் இந்த விஷயத்தை பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தியிருப்பீங்க, அப்பவும் நான் தானே திட்டு வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை பற்றி நீ உன்கிட்ட சொன்னது என்னமோ அவங்க தான், ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கும்போது, எனக்கு அதுதாங்க தெரியல, ஆனால் ரோஹிணி ஏதோ ஒரு தப்பு பண்ணுறா, அது மட்டும் எனக்கு தெரியுது, ஆனால் என்ன தப்புன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ முத்துவும் சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு ரோஹிணியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கூடுதலாக தான் இருந்தது, இதெல்லாம் அம்மா வேறு அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கவும், இது எல்லாத்தையும் ரோஹிணி வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசுனதையும் சொன்னதையும் இவங்க யாருமே 2 பேரும் நம்பவே இல்லை புழுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த ரோஹிணி ஏதோ ஒரு பிரச்சனையை மறைச்சு வச்சிருக்கிறா, ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல, ஆக மொத்தத்தில் இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. நேராக பார்த்தோம்னா விஜயா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அத்தை இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்களா, எனக்குன்னு இந்த வீட்டில் எந்த சுதந்திரமும் இல்லாத மாதிரி இருக்குது, என்னை எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இவங்க விஷயத்தில் நான் என்னைக்காவது நான் தலையிட்டு இருக்கேன்னா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ விஜயா சொல்கிறாங்க, சரி ரோஹிணி நடந்ததெல்லாம் நடந்து போச்சுது, நீ அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்படிலாம் தினசரி உங்ககிட்ட
பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது இல்லை, அதனால நான் பேசாமல் தனி கொடுத்தன போயிடலான்ட்டு இருக்கிறேன், நானும் மனோஜ் அதனால நாங்கள் தனி கொடுத்தன போக போகிறோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, தனி கொடுத்தன போகிறதா? அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது. சொல்ல போனாக்கி நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கணும், வேணும்னா அந்த பூக்காரி வேணா போகட்டும், ஆனால் நீ எதுக்காக போகணும்? சொல்ல போனால் அந்த வீட்டில் வந்து உனக்கு மனோஜிக்கு ஸ்ருதிக்கு ரவிக்கு இவங்க 4 பேருக்கு தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குது, அவங்க 2 பேருக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதனால நீங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கத்தானே செய்றீங்க, அவங்க பின்னாடியே வந்து வேவு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது அவள் அதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கிறா, உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிடலான்னு சொல்லிட்டு முடிவில் தானே இந்த மாதிரிலாம் இந்த பூக்காரி பண்ணிட்டு இருக்கிறா, நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? அது மட்டும் இல்லாமல் மனோஜை என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அதனால அவள் சொன்னதெல்லாம் நீ மனசில் வச்சிருக்காதம்மா, நீ பேசாமல் போ, நீ ஏற்கனவே இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கவும் அப்போ ரோஹிணி அங்கேருந்து நேராக ரூமுக்கு வராங்க. வந்ததுமே பார்த்தோம்னா மனோஜ் வந்துருந்தாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா கிட்ட என்ன தனி கொடுத்தன பொண்ணுன்னு சொன்னியாமே அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க. என்னால் இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை, பார்த்தீங்களா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லும் போது இப்போ மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி என்னாலெல்லாம் தனி கொடுத்தனம்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்காக நீங்கள் வர மாட்டீங்களா அப்படிங்கும்போது, ஏன் ரோஹிணி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, அவங்க 2 பேர்த்துல நம்மளுக்கு பிரச்சனை, மற்றபடி வேறு யாராலையும் நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அம்மா என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, அதேமாரிக்கு நானும் அம்மாவை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், அதனால் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கலாம், நீ எதுக்காக அவங்க 2 பேருக்கும் நீ பயந்துட்டு போகணுன்னு சொல்கிற, வேணும்னா அவங்க 2 பேர் வேணால் அந்த வீட்டை விட்டே போகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் சரி தான், முத்து வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு டிரைவராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு இருக்க மரியாதை உங்களுக்கு இருக்கா பாருங்க, அவரை கண்டாலே இந்த குடும்பத்திலேருந்து அவ்வளோ பேரும் பயப்பட தான் செய்தாங்க, ஏன் உங்கள் அம்மா கூட பயப்பட தான் செய்கிறாங்க, ஆனால் உங்களை பற்றி யாராவது பயப்படுறாங்களா? அது எதுவுமே கிடையாது. அதே மாதிரிக்கு அந்த மீனாவோட அதிகாரமும் அங்கே கொடி கட்டி தான் பறந்துட்டு இருக்குது, ஆனால் நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் அப்படியே இருக்கிறோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் இருந்துட்டு இருக்கிறோம், அப்படி இருந்தப்போ கூட இந்த முத்துவும் மீனாவும் நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, இவங்க நம்மளை சும்மாவே வாழ விட மாட்டாங்க அப்படிங்கப்போ நீ இவங்க 2 பேரெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காது, நீ பேசாமல் அமைதியாக இரு, சரி ஆனாலும் வந்து நீ ஃபஸ்ட்டு கர்ப்பமான விஷயத்தை நீ எங்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னோம்லாங்க அந்த கர்ப்பம் களைஞ்சிருச்சுது, அதனால தான் யாருக்கிட்டையும் சொல்லலை, அந்த கஷ்டத்தை நானே அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு நான் அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கும்போது, நீ ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனையில அப்படியா இருந்தேன்னா இப்போ எத்தனை மாதம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ஒரு 4-5 மாதம் ஆயிருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு இது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுதான் என் வயிற்றுல குழந்தை இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சுது, அந்த குழந்தை மட்டும் இப்போ இந்த உன் வயிற்றுல இருந்துச்சுன்னா நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ ரோஹிணி பார்க்குறாங்க, என்னங்க உங்களை நான் எந்த அளவுக்கு நான் ஏமாற்றிட்டு இருக்கிறேன், ஆனால் இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான், நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கான இந்த மீனா தானே, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அப்போ அங்கே சீதாவை பார்க்குறாங்க. நீ நேற்றுக்கு மீனாட்டை என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, மீனாட்டை நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என் விஷயத்தில் இந்த மாதிரிலாம் நீ தலையிட்டு இருக்காத, உனக்கே இந்த மாதிரிக்கெல்லாம் உரிமை கொடுத்தது, இங்கே பாரு இன்னும் என் விஷயத்தில் ஏதாவது நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ, உனக்கு வேணா மீனா வந்தால் வேண்டியவளாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு வேண்டாதவ தான், நீ என்ன திமிரு இருந்தனா இந்த மாதிரிக்கெல்லாம் என்னை பற்றி தப்பாக சொல்லி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ரொம்பவே போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா வந்து சீதாட்ட போய் கேட்குறாங்க, நேற்றுக்கு நீ சொன்ன விஷயம்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சீதா வந்து நடந்த விதம்லாம் சொல்கிறாங்க. ரோஹிணி என்னை போட்டு ரொம்பவே திட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் ரோஹிணி என்னை இப்போ ரொம்பவே திட்டா அப்படிங்கிறாங்க. சரி சீதா நீ வந்து சொன்ன விஷயம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கும்போது அப்போ வந்து சீதா வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. நீ உண்மையை சொல்லு, அவள் வந்து 2 தடவை கர்ப்பமானான்னு சொன்னீங்களா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உண்மை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கர்ப்பமானது எவ்வளோ நாள் முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றதாங்க. அப்போ மீனா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரோஹிணி வந்து ஃபஸ்ட்டு நான் கர்ப்பமானது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஆனால் அது உண்மையே இருக்காது, கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்குது, இது என்னன்னு தெரியல, நம்மளை எல்லாரும் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலா, உண்மை என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி இவளுடைய முகத்தெரிய நம்ம கிழிச்சே தீரணும் அப்படின்னு மீனா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து விஜயாவை தான் காட்டுறாங்க. மீனா வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா வந்து மீனா பக்கத்தில் வராங்க. இங்கே பாருடி, என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து என் மருமகளை பற்றி இந்த மாதிரிலாம் அபாண்டமாக நீ பழைய சுமத்தி இருப்ப, அதனால அவள் என்ன முடிவு எடுத்தா தெரியுமா, அவள் தனி கொடுத்தன போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறா, மனஜை விட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, ஆனால் எங்களெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லி தானே இந்த மாதிரிக்கு நீ ரோஹிணி மேலே அபாண்டமாக நீ பழைய சுமத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மீனாவை போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. மீனா வந்து
அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து வந்து கோவத்தோட அங்கே விஜயா பக்கத்தில் வராங்க.